லைவ்ல சாச்சனாவும் ரியாவும் பேசிட்டு இருக்காங்க. ரியா வெளியில போயிருக்கும்போது 2, 3 குழந்தைங்க ரியாவை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்கு. அப்போ ரியா சொல்றாங்க, நான்லாம் வந்து இது பெரியவங்க பார்க்குற ஷோன்னு நினச்சிட்டு இருந்தேன். சின்ன பையன் ஒருத்தன் வந்துட்டு என்னை இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சி பிக் பாஸ்ல வரவங்கன்னு சொல்கிறான் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லி ரியா சொல்கிறாங்க. உடனே சாச்சனா சொல்கிறாங்க, உனக்காவது 1-2 பேர், எனக்கு எங்கே போனாலும் ஃபுல்லாகவே எல்லா குழந்தைங்களும் வருது. அது எல்லாமே என்னோட ஏஜ் இல்லைன்னா என்னோட கம்மியான ஏஜ் தான். நான் மாலுக்கு ஒரு வாட்டி கிளாஸ் வாங்க ஸ்பெக்ஸ் வாங்க போயிருந்தேன். அப்போ அவ்வளோ பேர் சாச்சனான்னு எல்லாரும் என்னை ஐடென்டிஃபை பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. நிறைய சில்ட்ரன்ஸ் ஃபேன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண், சிவா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அருணை வந்து சாச்சனா வந்து பாத்திரம் கழுவ வந்து கூப்பிடுறாங்க. பாத்திரம் கழுவ கூப்பிடும்போது அருண் வந்து சொல்கிறாங்க, அருணோட ஃபன் சைடு உண்மையிலே செம்ம காமெடியாக இருக்கும். வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கப்பு ஜெயிக்கவான்னு கூப்பிட்டா பரவாயில்ல, இவ எப்போ பார்த்தாலும் அண்ணா பாத்திரம் கழுவவா கப்பு கழுவவான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே வந்துட்டு சாச்சனா சொல்கிறாங்க, எனக்கு 4 பேர் கப்பு ஜெயிக்கணும், யார் ஜெயித்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ, விஷால், முத்து, பவித்ரா 4 பேர்த்துல யார் ஜெயித்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் சொல்கிறாரு, இல்லை பாத்திரம் கழுவுறதுக்கு யாரை கேட்டாலும் நான் மார்னிங் கழுவிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்னிங் கழுவுனது அளவுக்கு பாத்திரமே வீட்டில் இல்லை, ஏன்னா மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சொல்லிவிட்டு நான் வேணால் டின்னருக்கு அப்புறம் உள்ளதை கழுவுறேன், இப்போ நீ பண்ணு அப்படின்னோடனே இப்போ நீ பண்ணு, இல்லைன்னா பண்ணாதவங்க யாரையாவது கூப்பிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாரு. உடனே அவங்க சாச்சனா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ரவி சாரை கூப்பிட விருப்பம் இல்லை, நானே பண்ணிக்கிறேன், இப்போ உள்ளதை வேணாம், நானே கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் அன்சீனில் சில ஃபன்னி கான்வர்சேஷன்ஸ் நடந்துச்சு. பெருசாக சொல்கிற அளவுக்கு பெருசாக அப்டேட்ஸ் எதுவும் இல்லை, அதனால தான் வீடியோஸ் போடலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.